திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 225, அதிகாரம் ஈகை. ஒரு சிறுவனின் தாய் நாள்தோறும் இரவலருக்கு உணவு அளித்த பிறகுதான் உணவு உண்பார். இதை கவனித்த சிறுவன், அம்மா, நாள்தோறும் இல்லாதவர்களுக்கு உணவு அளிப்பதால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்டான். அதற்கு அந்த தாய், மகனே, ஐயமிட்டு உண் என்பது ஔவையின் மொழி. அதை பின்பற்றி நடக்கிறேன். அதன் நன்மை என்ன என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார். உடனே அச்சிறுவன், அன்னதானத்தின் பலனை நான் அறிந்து கொண்டு வருகிறேன் என்று வீட்டை விட்டு புறப்பட்டான். அன்று இரவு சிறுவன் ஒரு காட்டின் வழியாக சென்றபோது கொடிய விலங்குகளின் குரல் கேட்டதும் நடுங்கினான். அப்போது அங்கு வந்த வேடன் ஒருவன் அச்சிறுவன் மீது இரக்கம் கொண்டு அவனை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தார். தனக்கென்று வைத்திருந்த உணவை அச்சிறுவனுக்கு உண்ண கொடுத்தார். பெரிய மரத்தின் மீது கட்டப்பட்டிருந்த பரணின் உள்ளே சிறுவனை படுக்க வைத்துவிட்டு ஓரத்தில் வேடன் படுத்துக் கொண்டான். நள்ளிரவில் பரணிலிருந்து வேடன் தவறி கீழே விழுந்ததும் மிருகங்கள் அவரை கொன்று தின்றன. காலையில் எழுந்த சிறுவன் வேடன் இறந்ததை அறிந்து வருத்தத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான். வழியில் ஒரு முனிவரை பார்த்து, முனிவரே, அன்னதானத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு முனிவர், சிறுவனை, பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஆண் குழந்தை பிறக்க உள்ளது. அக்குழந்தையிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும் என்றார். அதன்படி சிறுவன் பக்கத்து நாட்டு அரசரிடம் சென்று முனிவர் கூறியதை சொன்னான். அச்சமயத்தில் அரசிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. உடனே குழந்தை சிறுவன் முன் கொண்டு வரப்பட்டது. சிறுவன் குழந்தையை பார்த்து, இளவரசே, அன்னதானத்தின் பலன் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்போது குழந்தை வாய் திறந்து, சிறுவனே, காட்டில் உனக்கு உணவளித்த வேடன் நான் தான். உனக்கு ஒருவேளை உணவளித்த புண்ணியத்தால் நான் இன்று இளவரசனாக பிறந்துள்ளேன். நாள்தோறும் அன்னமிட்டு உண்கின்ற உன் தாய்க்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீயே கற்பனை செய்து பார் என்று கூறியது. வீடு திரும்பிய சிறுவன் நடந்ததை தன் தாயிடம் கூறி, அம்மா, நாம் நாள்தோறும் இரவலருக்கு உணவிட்ட பிறகே உண்போம் என்றான். பசியை தாங்கிக் கொள்ளும் தவத்தில் சிறந்தவர்களின் வலிமையை விட பிறர் பசியை தன் ஈகைத்திறத்தால் போக்குவோரின் வலிமையே உயர்ந்தது என்பதை ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பசியை தாங்கினால் முனிவர், பசியை தீர்த்தால் கடவுள்.